ICD, CPT, HCPCS இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நம்ம ஐசிடினா என்ன, சிபிடினா என்ன, ஹெச்சிபிசிஎஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐசிடி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். இதை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக ICD 10 இருக்குது. ஸோ ICD 10 பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அமெரிக்காவில் ஜென்ரலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சில கண்ட்ரீஸ் ICD 11 வரைக்கும் கூட அப்டேட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைமும் அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு ICD 10, 11 அப்படின்னு அப்டேட் ஆகிட்டே போகும். ஸோ இது இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். இந்த கோட் நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட் உள்ள வராங்க, அவங்களுக்கு இதான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது அந்த டயக்னாசிஸை நம்ம ICDயில் கோட் பண்ணுவோம். இந்த ICD கோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக்கல்ஸ் ரெண்டும் கலந்த ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கோடாக இருக்கும். ஸோ அதாவது ABCன்ற ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் பண்ணி நியூமரிக்கல்ஸ் 0, 1, 2, 3, ஸோ E10, E11 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா நியூமரிக்கல் கோடாக இருக்கும் இந்த ICDயில் வர்ற கோட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு 3 டிஜிட்லேருந்து 7 டிஜிட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ICD கோடாக இருக்கும். சிபிடி அப்படின்றது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்க, அவங்களுக்கு டயக்னாசிஸை நம்ம ICDயில் கோட் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், சர்ஜரியோ இல்லை எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும், ஒரு லேப் டெஸ்ட்டோ இல்லைனா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ ஒரு எக்ஸ்ரேவோ எதை எடுத்தாலும் அதை நம்ம கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லப்படுற சிபிடியில் தான் நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ இந்த சிபிடி கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐசிடியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது இதில் ஆல்ஃபபெட்ஸ் எதுவுமே இருக்காது, வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சிபிடி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஹெச்சிபிசிஎஸ் அப்படின்றது ஹெல்த் கேர் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பில்லர்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் இல்லையா பேஷண்ட்க்கு, ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு நம்ம யூஸ் பண்ண பேண்டேட், இன்ஜெக்ஷன்ஸ், ஐவி லைன், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், பேஷண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே ஹெச்சிபிசிஎஸ் கோடிங்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹெச்சிபிசிஎஸ். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கோடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மூணும் கலந்தது தான். ஐசிடி, சிபிடி, ஹெச்சிபிசிஎஸ் இது மூணும் கலந்தது தான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வர்ற டயக்னாசிஸை நம்ம ஐசிடியில் கோட் பண்ணுறோம், அவங்களுக்கு பண்ணுற ப்ரொசீஜர் டெஸ்ட் எல்லாத்தையும் சிபிடியில் கோட் பண்ணுறோம், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மருத்துவ உபகரணங்கள், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து பேண்டேஜ்லேருந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஹெச்சிபிசிஎஸில் கோட் பண்ணுறோம். ஸோ இது மூணும் கலந்தது தான் மெடிக்கல் கோடிங். இதே மாதிரி மெடிக்கல் கோடிங் பற்றின வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங் பற்றின வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம்.